திமுக தான் வரும். திமுக தான் வரும். எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதல்வா வருவார். எடப்பாடி தலைமையில முதல் அவர் தான். டிவிகே விஜய் தானே தமிழகத்தில் நமது ஓட்டு. அவர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வர் ஆவார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி தான். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஸ்டாலின் நல்லா செய்கிறாரு. நிறைய பேருக்கு இலவச பஸ்ஸு, இலவசமாக நிறைய உதவிலாம் நிறையா செய்கிறாரு. என்னை பொறுத்தளவு திமுக தான் வரும். ஸ்டாலின் நல்லா செய்கிறாரு. ஸ்டாலின் ஸ்பெஷலாக வண்டி விட்டுருக்காரு. அது நல்லா சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காரு. தேர்தலில் பார்க்க போனால் மறுபடியும் திமுக தான் வரும். பாதுகாப்போடு மக்களின் நலனை காக்க, மக்களை வாழ வைக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதல்வா வருவார். சட்டமன்ற தேர்தலில் ஆளும் திராவிடத்தை வீழ்த்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எடப்பாடியார் தலைமையில் ஒரு ஆட்சி அமைஞ்சா அவர் விவசாயியின் வழி வந்த ஒரு மனிதர். அவங்க அப்பா பாட்டங்காலத்துலேருந்து எல்லாம் விவசாயம் பண்ணவங்க. அதனால் விவசாயிகளுக்கு ஒரு நல்லா பாதுகாப்பு இருக்கும். மக்கள் தமிழ்நாட்டில் அனைத்து தர மக்களும் நல்ல முறையில் இருப்பாங்க. இப்போ 2 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. எடப்பாடியார் ஆட்சி வந்ததுன்னா போலீஸுக்கெல்லாம் ஒரு நல்ல கட்சிக்கெல்லாம் ஒரு கைகளை கட்டி போட மாட்டாங்க. போலீஸ்லாம் சுதந்திரமாக செயல்படுவாங்க. யார் தப்பு செஞ்சாலும் உடனே நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் போலீஸ் கைகள்லாம் கட்டிப்பட்டப்பட்டிருக்கு. போலீஸ் துறையில் நல்ல அதிகாரிலாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய கைகள்லாம் கட்டுப்பட்டு கிடக்கு. அதே எடப்பாடியார் கட்சியில் அம்மா ஆட்சியிலலாம் யார் தப்பு செஞ்சாலும் உடனே தண்டனை கொடுத்தாங்க. இப்போ இந்த ஆட்சியில் தண்டனையே கிடையாது. அதனால குற்றங்கள் அதிகமாகிடுச்சு. இதுக்கு எடப்பாடியார் ஆட்சியில் தமிழகத்தில் ஆட்சி அமைஞ்சுன்னா நல்லா இருக்கும் தமிழக மக்கள். என் அண்ணன், என் தளபதி அடுத்த முதல்வர் அவர் தான். டிவிகே அடுத்த முதல்வர் யாருன்னா நம்ம இளைஞர் ஃபுல்லாக சப்போர்ட்டு, மகளிர் ஃபுல்லாக சப்போர்ட்டு நம்ம தளபதி தானே, தளபதி விஜய் தானே. தமிழகத்தில் தானே நமது ஓட்டு. அவர் தானே சிஎம் 2026. இது யாராலையும் மாற்ற முடியாங்க. 28 பேர் கூட்டினாங்க சரி, 15 பேர் கூட்டினாங்க சரி, ஜெயிக்க போது தளபதி தான். அரியணை தளபதி தான் சிஎம், தளபதி தான் சிஎம். ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வர் ஆவார். அதற்கு காரணம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் நல்ல ஒரு திட்டங்களும் நல்ல ஆட்சியும் நடைபெறுகின்றது. அதற்காக நாட்டு மக்கள் மீண்டும் அவர்களை முதல்வராக தேர்வு செய்வார்கள். அவர்களுக்கு வாக்களிக்க தமிழ்நாட்டு மக்கள் காத்திருக்கார்கள். ஏனென்றால் திட்டங்கள் ஒரு திட்டம் மக்களுக்கு ஒரு குடும்பத்துக்கும் சென்றடைகிறது. ஸ்டாலினுடைய அரசாங்கம் மகளிர் விடியல் பயணம், பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை, டாக்டர் கலைஞர் அவர்களின் மகளிர் உரிமை தொகை திட்டம், நான் முதல்வன் திட்டம், நிறைய மக்களுக்கு தேவையான திட்டங்கள். தமிழ்நாடு இந்தியாவிலே முதல் மாநிலமாக திகழ்வதற்கு காரணம் ஸ்டாலின் திமுக அரசாங்கம் தான். அதனால் மீண்டும் ஸ்டாலின் அரசும் மீண்டும் திமுக தான் அரசு, ஸ்டாலின் தான் முதல்வர் ஆவார் என்பதை தெரிவித்துக் கொண்டேன். பேரு பிளேந்திரன், செங்கமேடு. தொடர்ந்து முதல்வர் அவர்தான். மக்களுக்கு எண்ணற்ற குழந்தைகள் முதல் முதியோர் வரை அனைவருக்கும் பலன் கூடிய வசதிகளை செய்து கொடுத்துள்ளார். ஆகையால் அவர் நிரந்தர முதல்வர் அவர்தான். முத்துவேல் கருணாநிதி அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்று செந்துறை சார்பாக வரவேற்கிறோம். மீண்டும் தொடரும். எதற்காக என்றால், ஏழை அடித்தட்டு மக்கள் நாங்கள்லாம் இன்று சமூக நீதியோடவும் சமத்துவத்தோடவும் கல்வி பயில்கிறோம், மருத்துவ சேவையை அணுகுகிறோம். இப்படி எண்ணற்ற திட்டங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி மீண்டும் தொடரும் என்பதை அவர்களுக்கு நாங்கள் எங்கள் கிராமப்புறத்தில் வசிக்கும் மாணவர்கள் முதற்கொண்டு எதிர்கால தலைமுறைகள் கட்டமைப்பு கொண்ட கல்வியை கொடுப்பதால் அனைவரும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஆட்சி தொடர உறுதியாக இருப்போம். மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி தான் தொடரும். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.